3 வருஷமா இட்லி கூட சாப்பிடாம தான் காஷ்மீரில் வந்து இருந்தது. இப்போ வந்து அன்னநாடு வந்து இட்லி தோசைக்கு வந்து ஊற போட்டுருது. இதில் என்ன இன்னொரு ஹைலைட் அப்படின்னா, மாஸ்டர் வந்து நோன்பு வைக்கிறாங்கல்ல, அவளுக்கு சஹர் ஃபுட்டுக்கு கூட இட்லி தான் வந்து நான் கொடுக்குறேன். இட்லி, இடியப்பம் இந்த மாதிரி தான் வந்து லைட் ஃபுட்டாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 1, 2 தடவை இட்லி சுடையில் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாலாம் வரல. இப்போ வந்து ஹமாம் ரூம் இருக்கிறதுனால காலையிலேயே வந்து மாவை ஊற போட்டுருது. மாவை ஊற போட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து அரைச்சிருவேன். அரைச்சி ஹமாம் ரூமில் வந்து கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா மாவும் வந்து சூப்பராக புளிச்சு வந்துடுது. இட்லி வந்து ஒவ்வொன்றும் பந்து மாதிரி வெள்ளை வெள்ளடின்னு அழகாக வருதுங்க. இதை பார்க்கவே வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இட்லி சுடுறதுக்காகவே 3 அடுக்கு சில்வர் தட்டு வந்து வாங்கி சுட்டுட்ருக்கேங்க. அவ்வளோ அருமையாக வருது ஒவ்வொரு இட்லியும். ஸோ அதனால் மாஸ்டருக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு வந்து இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இட்லி மேலே வந்து மஞ்சளாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, காஷ்மீரில் நாங்கள் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதனால தான் அந்த தட்டில் வந்து தடவுவோம்ல. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.